ஹலோ எவ்ரிவன். இந்த வெண்டைக்காய் பொரியல் கொஞ்சம் கூட ஸ்டிக்கினஸ் இல்லாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இந்த வெண்டைக்காய் பொரியல் சைட் டிஷ் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை வாஷ் பண்ணி ஒரு ட்ரையான கிளாத்தில் நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க. துடைச்சி எடுத்த வெண்டைக்காவை சன்னமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஸ்டிக்கினஸும் கம்மியாக இருக்கும். ஒரு நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காய் அதில் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது வெண்டைக்காவும் வெந்துடும், அந்த ஸ்டிக்கினஸும் கம்மியாகும். ஃப்ரை பண்ணது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்ததுக்கப்புறம் 4 பல் பூண்டு, பெருங்காயம், கருவேப்பிலை அதுவும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது அதுவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளி பழம் அதுவும் சேர்த்து நல்லா தக்காளி பழம் சுருண்டு நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் தக்காளி பழத்துக்கு தேவையான மசாலா 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காய் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த வெண்டைக்காயில் வெங்காய தக்காளி பழம் மசாலா நல்லா கோட் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா நம்ம வெண்டைக்காய் பொரியல் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.